கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 1 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிற தேவன் நாம் அநேகரை அழிவின் பாதையிலிருந்து பாதுகாப்பதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைத்து நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். இந்த எரேமியா தேவனை நோக்கி சொல்கிறார், நான் சிறுபிள்ளை, நான் பேச அறியேன் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லி அவனுடைய வாயை தொட்டு அங்கு தேவன் பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின, நம்முடைய திராணிக்கு மிஞ்சின அநேக காரியங்களை தேவன் நம்மை கொண்டே செய்ய வைக்கிறார். இல்லை என்றால் அவரே நமக்கு பலனாக இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நாம் எதை கண்டும் பயப்படாதபடி நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருப்போம். ஏனென்றால் பயம் இருக்கிற இடத்திலே அங்கு விசுவாசம் இருக்க முடியாது. நாம் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இருக்கிற பயம் நீங்க வேண்டும். நாம் தேவனை பார்த்து நாம் கேட்க வேண்டும், பயத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி இங்கு தேவன் கிதியோனை பயன்படுத்த அவர் சித்தமாய் இருக்கும் பொழுது அவன் பயந்து போயிருந்தான் மீதியானியருக்கு. அப்பொழுது தேவன் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். நியாயாதிபதிகள் 7 இப்பொழுது அந்த மீதியானுக்கு விரோதமாக அவன் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவே முதலாவது தன் பயத்தோடு தேவன் அவனை எதிர்த்து நிற்க வைத்தார். இப்பொழுது அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து நிற்பதற்கான தைரியத்தை தேவன் இந்த கிதியோனுக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த மீதியானருக்கு விரோதமாய் அவன் யுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 32,000 பேர் இருக்கிறார்கள். தேவன் பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் அநேக பேராக இருக்கிறார்கள், இப்பொழுது ஜெயித்தால் எங்களாலே இது ஆயிற்று என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி அந்த ஜனத்தை குறைப்பதற்காக தேவன் அங்கு ஒரு திட்டமிடுகிறார். அநேக நேரங்களிலே நாமும் தேவன் செய்த காரியங்களை மறந்து நம்முடைய சுய பலன்தான் இதை செய்தது, சுய சித்தம்தான் இதை செய்தது என்று நாம் நம்பிவிடுகிறோம். ஆகவேதான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். இப்பொழுது பயமும் திகிலும் உள்ளவன் ஓடிப்போக கடவன் என்று சொன்ன உடனே அங்கு 22,000 பேர் ஓடி போய்விட்டார்கள். மீதி 10,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டும் ரட்சிக்க முடியாது. இன்னும் குறைய பேர் வேண்டும் என்பதற்காக ஒரு தண்ணீர் அண்டை இறக்கி தேவன் அங்கு பிரித்தெடுக்கிறார். இப்பொழுது 300 பேரை மட்டும் தேவன் அங்கு தெரிந்தெடுக்கிறார். கொஞ்ச பேரை கொண்டு ரட்சிப்பதற்கு தேவனுக்கு போதுமானது. ஆகவே அங்கு இந்த 300 பேரிடத்திலே ஆயுதம் இல்லை, பானை, எக்காலம், தீவட்டி போன்றவைகளை கொண்டு அங்கு எதிர்த்து போகிறார்கள். ஆகவே தேவன் தந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது. தேவ வல்லமையை நாம் சந்தேகப்படுவோமானால் பயம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது அந்த சந்தேகம் வந்துவிடும். ஆகவே தேவ கரத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை பாராதபடி தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது. ஆகவே நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்மை கொண்டே செய்து முடிப்பார். நம்மை காக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதையும் கண்டு பயப்படாதபடி விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாயிலே வைக்கிற வார்த்தைகளை நம்பி அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் தகர்த்து உடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே முற்றுமுடிய நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவின் கையிலே விட்டு கொடுக்காத தேவன் ஒவ்வொரு நாளும் நீர் உடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.